ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் நம்ம மண்ணடியை கவர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ராயப்பேட்டையில் நிறைய மண்ணடி மாதிரி நாங்கள் இப்போ கிணத்தடி வந்துருக்கோம். ஆமாம், இதில் கிணத்தடியில் மோட்டர்லாம் தூக்கிட்டு வரல, அப்போ குளத்தடிக்கு போவோமா? குளத்தடியே கம்மாரியும் எந்த அடிக்காது வரலாம். முதல்ல ஃபுட்டில் வந்து ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த இடத்தாண்ட. அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராயப்பேட்டையும் பார்த்தா ஒரு முக்கியமான ஏரியான்னு. ஆமாம், சென்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு முக்கியமான இடம் மண்ணடி ஒரு மாதிரி தான், ராயப்பேட்டை வேற மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, எல்லா ஃபுட்டோடையும் இருக்குது. ஆல்ரெடி ப்ரோ இங்கே கையில் வாங்கி வச்சுட்டு ஒழிச்சு வச்சிருந்தாரு. ஒன்றும் இல்லை, சேப்பாக்கத்து ஒரு எம்எல்ஏக்கு வாங்கிட்டு போகிறோம். ஓ அவரா நீங்க பாம்பே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். ஸோ அங்கே தான் இருக்கு கடை. ஜெய் 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 பாம்பே தான் இல்லை, சென்னையில தான் இருக்கு பாம்பே. கவுண்டர் மேலே கவுண்டர் பேச விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். அலீம் காலியிட போகுது. ஜஸ்ட் அலீம் வாங்க போறாரா, அதுக்குள்ளே ஒரு 6 மணிக்கு நோம்பு தரதுக்குள்ளே எல்லா ஃபுட்டையும் திறந்து அன்னைக்கு மாதிரியே நீங்கள் ஒரே ரன்னிங் தான், ரன்னிங்லேயே பிடிக்கும். வாங்க வைக்கல முடியல. இது மேல என்னென்ன ஃபுட் இருக்குன்னு பார்த்தலாம். அப்படியே 1 by 1 வாங்க வாங்க போவோம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க பார்த்து கிராஸ் பண்ணுங்க. பார்த்து வாங்குறேன், என் கேமரா டீம் கொஞ்சம் சின்ன சின்ன இடமா இருக்கு, எல்லாரும் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க. நீங்கள் நம்ம ப்ரோ போனாட்டி நோம்பு கொஞ்சம் மட்டும் தானே சாப்பிட்டோம், இந்த வாட்டி ஹலீமி வாங்க சாப்பிடுவோம். ஹலீம் ஆனால் கொஞ்சம் வழி தெரியுங்களா எனக்கு? இது ஹலீம் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணுவேன் நான். நாளைக்கு ப்ரோ ஹலீம் போனா பை. மட்டனா சிக்கனா? ஓ செம்மையாக இருக்கு ப்ரோ, டிக்காக இருக்கு ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்க, இதான் ஹலீமு இருக்கு. பரவாயில்ல வாங்கியாச்சு. இதில் கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கோம், வாங்க போவோம். ஜாமான் தான் ப்ரோ. ஆமாம், வீட்டுக்கு வாங்குற மாதிரி தான் பாருங்க. கவர் ஃபுல்லாக கை மெடிக்கல் பக்கோடா பைஸ் ஐடியா பண்ணி. என்ன கூட்டம் பாரு, அதான் பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது சரியான கூட்டமான ஏரியாவா? வந்தீங்களா? ஃபுட்டு வாங்குறதுக்கு யூடியூப் சேனல் நியூஸ் சேனல் வச்சுட்டு ப்ரோ கிட்ட கேமரா எடுத்து நியூஸ் சேனல் நடத்திக்கலாம். பண்ணிருக்கீங்களா? நான் போயிருக்கேன் ப்ரோ. இப்போ கஞ்சி ஊற்றிட்டு இருப்பாங்க ப்ரோ உள்ள. அப்போ பார்க்க முடியுமா? இல்லை ப்ரோ, உள்ள வாங்க போ. நீங்கள் இந்த இதுக்கு போயிருக்கீங்க பள்ளிக்கு? நான் போயிருக்கேன். அப்படியே ப்ரோ இதை விட ஸ்பீடுக்கு கூட கம்பேர் பண்ணி ஓட முடியல. இல்லை வேகம். வாங்க ப்ரோ. என்ன வாங்குறது, எங்கே வாங்குறது? இந்த சைடு ஃபுல்லாக சாப்பிட்ற கடையே இல்லை. அப்படியா? இருங்க கைஸ், கடை இருக்கான்னு பார்ப்போம். வாங்க. டீ கடை தான் இருக்கு அந்த சைட்லாம். கடை கிடைக்குதோ இல்லையா? 2 வடை கிடைச்சா வாங்கி வச்சுப்பேன். ஓ கடை வடை ரோட் படிக்காங்க. பேசாம இந்த ரோட்டில் நேராக போயிடும், அந்த கடையை தாண்டி நேராக போவோம். போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஷார்ட்மேர் வரைக்கும் கடை தான். பிரியாணி கூட வாங்கி வந்து உள்ள வச்சுவோம். அண்ணா போயிடுறோண்ணா நாங்கள். இருங்கண்ணே பஸ்காரண்ணே, வாங்க. பஸ்ஸுலலாம் பர்மிஷன் கேட்டு ஏறுறது பார்த்துருக்கேன், ஆனால் ரோடு கிராஸ் பண்ணுறது இப்போ தான் பாரா. டேய் எங்கடா எடுத்துறது விடுற சைக்கிளில்? வாபஸ் பண்ண வைங்க. முட்டை முக்கியம் வை, முட்டை கேட்டி மனசு கஷ்டம். அது கேமராமேன் போட்டுருவாரு. பாருங்க, நான் தான் நோம்பு, அவன் நோம்பு வைக்கிற மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான் என் கூட சேர்ந்து. பார்த்து சாக்கு மூட்டை எடுத்துன்னு வந்துடலாம். அத்தாட்டி கோணி எடுத்துட்டு வந்துடும், நல்லா வெங்காய கோணியாக பார்த்து வந்துடும். ஆமாம், பெரிய எல்லா ஸ்நாக்ஸ் எடுத்தும் போதுக்கு சாக்கு மூட்டை தான் கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரோடில், டாக்டர் பெசன்ட் ரோட்டில் இருக்க கிரசன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். வந்து ப்ரெக்னன்சிலாம் பார்ப்பாங்க. இப்போ மணி ப்ரோக்கு ப்ரெக்னன்சி பார்க்க போகிறீங்க தான். வேர்வை செஞ்செல்லாம் வீடியோ பண்ணுறதுங்க. 4 கமெண்ட்டை லைக் போட்டு விடுங்க. நாளைக்கு இன்ஷால்லா. சிக்கன் பக்கோடா மாதிரி ப்ரோ. இது என்னது? இது சாமி சிக்கன் வடையா? சிக்கன் வடை. சிக்கன் வடை, சிக்கன் பக்கோடா எல்லாமே. ஓட போறீங்களா? இது அது கூட ஓடியே உடம்பு எடுத்துருவோம் போல. அவங்க போறாரு ப்ரோ. இங்கே நல்லா இருக்கும் ப்ரோ. இங்கே வந்து ஒரு பாட்டில் வாங்கிருவோம் ப்ரோ. வாங்கிக்கோங்க கைஸ். இங்கே வந்து ஒரு வாங்கிக்கிறோங்க. பால் சர்பத் வாங்கிருங்க. இல்லை சர்பத் பண்ணலாம். நல்லா இருக்கும் அந்த டைம்ல. சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஜில்லுன்னு ஏதாவது கொடுங்க. ஜில்லுன்னு நீங்கள் குடிப்பீங்க, நான் நோம்பில் இருக்கேன்ல, நீங்களும் நோம்பில் இருங்க கொஞ்ச நேரமா. ஒரு மட்டும் எனக்கு முன்னாடி சாப்பிட பார்க்குறீங்க. ஏன் மதியானம் நான் சாப்பிடல. 1 லிட்டர் பாட்டில் தான் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே செம்ம சேல் ஆகும். ராயப்பேட்டில் ஆக்சுவலி ட்ரிங்க்ஸ்க்கு நீங்கள் கைஸ் ஏதாவது வரீங்க, பட்ஜெட்டாக ட்ரிங்க் வாங்கினா அந்த கடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், ராணி கூல் ஜோன். லைட்டாக குடிச்சிக்கோங்க, நிறைய குடிக்காதீங்க, அப்புறம் நோம்பு தேவைப்படும்ல. தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததோட பால் சர்பத் கொடுத்தவரை நாளைக்கு உலகம் பேசுவோம். சரி, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் குடிங்க. பார்த்து சிந்தாம ஊற்றுப்பா. பால் சர்பத்து மேலே ஊற்றி உள்ள அது பாதாம் பீஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ரிவ்யூ அப்புறம் சொல்லலாம். எடுத்துட்டு வருவார். வாங்கங்க. கடையெல்லாம் வியாபாரம் காலிச்சு, ஜாமான்லாம் காலியாகிடும். அப்போ தானே ஜாமான் காலியாகிடும் எல்லா ஜாமாவும் பொறிக்கிட்டு பாருங்க. முன்னாடி எப்படி போயிட்டு இருக்காரு பாருங்க.
ஒரு சூறாவளி கிளம்பியது நானும் அங்கே பின்னாடி ஒருத்தன் பரோட்டாலாம் போட்டிருக்காங்கண்ணா. பரோட்டாலாம் வந்து நோம்பு திறக்கும் போது சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பசிக்குது, அதான் பரோட்டா சொல்ல அப்படியே வாங்கிடுவாரு பார்த்தேன். உசாராயிட்டாரு மனுஷன். வாங்க கடைசியா இந்த கடையிலே வாங்கிடுவோம். நல்லா இருக்கீங்களா? நம்மளோட வாழ்த்துக்கள். நல்லபடியா போயிட்டு இருக்கா? நானும் நோம்பு தான். ஓ என்ன போய் ரொம்ப வயிற்று நோம்பு ஒரு இல்ல இல்ல நல்லா இருக்கியாப்பா? சூப்பர்ப்பா. நம்ம சாப்பிடும் போது எல்லாத்தையும் சாப்பிடலாம் பார்த்தா நம்ம இப்பயே நோம்பு. வாணே நீ சாப்பிடு ப்ரோ, ஜாலியாக சாப்பிட்டு ப்ரோ, ரெஸ்ட் எடு ப்ரோ. கொஞ்சம் பால் சர்பத்தை ஊற்றி சாப்பிடு ப்ரோ. சாப்பிட்டா இருக்கும். வீட்லயே செய்யுது, ஃப்ரோசன் இல்ல. ஃப்ரெஷ் மீட். அப்படியா? வீட்லயே இது சிக்கன் சாப்பிடுவோம். மேலே அந்த சிக்கனே நல்லா சூப்பராக இருக்கும். பீஸா இருக்கும் சிக்கன். நோம்புல இருந்து ஒரு மனுஷன் இருக்கிறானே, சரி நம்ம அப்புறமா சாப்பிடுவோமேன்னு இல்லை, தின்னுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல தான் இருக்கு. இருந்தாலும் எல்லாம் காமிக்க முடியும் மக்களே. அதனால வாய் தரும் சொல்லிட்டோம். இல்லை ப்ரோ, பசி ரொம்ப பசி. உங்களை விட்டு சாப்பிட மனசு இல்லாமல் தான் நானும் நோம்பு போய் நோம்பா தான் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் இது தாக்கத்து இது குச்ச உடனே பசி தூட்டிச்சு. என்ன இவ்வளோ எல்லா கதையும் சாம்பிள் வாங்கியாச்சு. நான் வடப்பா மசாலோட உங்கள் வடையை தான் என்ன வடைப்பா மசாலா வடைன்னு சொல்லுங்கிறாரு. ஐயோ இல்லை ப்ரோ வந்து நோம்புல இருக்காரு, விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லை, அதனால கொஞ்சம் தூக்கி. ஆனால் அதை பாருங்க, மனசு இல்லைன்னு நீ சாப்பிட்டுனே பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி 1 கிலோ இருக்கு பை. இவர் ஒரு இன்னொரு 1/2 கிலோ தருவாரு. இன்னொரு நான் உங்க கல்லையும் ஒரு 1/2 கிலோ 2 கிலோ எத்தனை தரமா இருக்கு வடை. ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா அதான் பஸ் ஸ்டாண்ட் பாய் போட வர ஆரம்பிச்சிட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பாயோட வடை சம்சா ஃபிங்கர் எல்லாமே சொல்லியிருக்காரு. சமோசா, மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, சிக்கன் வடை, முட்டை வடை, மசாலா வடை. அவர் நோம்பு தரக்கிட்டோம். நம்ம வாங்கின ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா அதை அந்த கடை அடுத்து ஓ இன்னும் பத்தலையா அவனுக்கு? ஓ கையில் தூக்க முடியாம அந்த இது என்ன ஒன்று குத்திக்கல, அதையும் வாங்கிட்டீங்களா நீங்களே? எது பை ப்ரோ? ஆமாம் என்கிட்ட தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சோன்னு கவலைப்பட்டா பரவாயில்ல இருக்கு. இதோட நேம் என்ன டிஷ்னா? அது முகமது கா ஷர்பத்துங்க. எப்படி நான் பண்ணுவீங்க இது? இது பால், லெசன்ஸு ப்ளஸ் வந்து வாட்டர்மெலன். ஓகே, நான் டெக்கரேஷன் சூப்பரா இது. நான் ஃப்ளவர்லாம் வச்சு. ஆமாம், எல்லாம் பாம்பே ஸ்டைல் தான். அப்படியா? பாம்பே ஸ்டைல் தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே. ஓகே, கடையோட நேம்னா பாம்பே ஃபுட் கோர்ட். ஈவினிங் டைம் இது பண்ணுறோம். ஆமாம், ஈவினிங் டைம் வந்து இது மட்டும் தான். இது முன்னாடி 4 to 5 வந்தாங்க. நீங்கள் சிக்கனோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம். சிக்கன்லேயே ஒரு 10-20 ரூபாய்க்கு போடுறோம் நம்ம. சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிட்டு பாருங்க. உனக்கு எவ்வளோ நேரம் இருக்கு? உங்களுக்கு என்னங்க நோம்பு தரக்க டைம்? இந்த குடிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க, திருப்பி நோம்பு தரக்கணும். நீங்க நோம்பு தந்தீங்கன்னா சைடிஷ்லாம் இருக்கு. எல்லாம் நோம்பு வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கேமரா வச்சுட்டு நோம்பு தரங்க. நோம்பு திறக்கிறதுக்கு வாங்குற ஐட்டம் எல்லாமே டேஸ்ட் பார்க்குது. அப்பப்போ கொஞ்சம் எடுத்து போட்டு அப்ப லாஸா வரக்கூடாது. அது எப்படி ரிவ்யூ போர்ஷன்லயும் சொல்லல. ஆமா, இல்ல மக்களுக்கு வந்து கரெக்ட்டா சொல்லிடுவாரு. இல்ல பாத்துங்க, சொல்லிடுவாரு கரெக்ட்டா. காமனா தள்ளிடுவாரு. காமனா ஒரு தெருக்குள்ள வரோம்ல, காமனா போட்டுற எல்லாத்தையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ எவ்வளவு இங்க குடுவாங்க, வாங்க சொல்லுவாங்க ப்ரோ. வாங்க சொல்லும்போது நம்ம போயிட்டு அவ்வளவுதான். அவங்க வாங்க சொல்லும்போது நம்ம வாங்கின டிஷ் எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அவ்வளவு இங்க தான் இருக்கு. ஏதோ மைக் இருக்கு, சவுண்ட் பயங்கரமா கேக்கும். லாஸ்ட் டைம் பேர்ச்சம்பளம் பாக்கெட்ல வச்சிருந்தாரு. இங்க ஏதாவது வச்சிருக்காரா தெரியல. பேர்ச்சம்பளம் எடுத்து இருக்கா? இல்லையே ப்ரோ. பேர்ச்சம்பளத்தை பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருப்பாரு. ரோட் அன்னைக்குலாம் நடு ரோட்லயே அப்படிதான் ரோடு. மண்ணடிக்கு போகும்போது கொஞ்சம் மாதிரி பாக்கெட்ல போட்டு வந்தேன். இப்போ வந்து என் தம்பிக்கு கல்யாணம் இல்லை, இன்விடேஷன் அடிக்க போயிட்டு வந்தேன். அதனால அவன் அவசரம் ஓடியாங்க. பாருங்க மக்களே, தம்பி கல்யாணம்ட்டு அப்படியே சொல்லிட்டாரு. இன்விடேஷன் கொடுப்பாரு. ஊரே வந்துருக்கேன், கிளம்பி வந்துருங்க. அவ்வளோதான், நான் அடிக்கிட்டு படுத்துருவாங்க. சத்துக்கிட்டு முடிக்கிட்டு போன்னு ஆயிடும். அதோட இது ஐட்டம் ரோஸ் மில்க் போடுறாங்களே, இது பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ, பூ போட்டு ஜோடிச்சு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, கோலம் மாதிரி இருக்குது. கோலத்துல பூந்தியை வச்சு இப்படிதான் ஜோடிச்சு. அவங்க எப்படின்னா ரோஸ் மில்க் போடுறாங்கன்னா சுத்தி ரோசா வச்சிருக்காங்க. ஓ, அதான். வேற ஏதாவது போட்டாங்கன்னா லூசா வைப்பாங்களா? சுத்தி லூசா இல்ல, ரோஸ் மில்கா போடுறதுனால சுத்தி ரோசா வச்சு போட்டுன்னு இருக்காங்க. ரோசா பூ சுத்தி. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்றது? பாருங்க, இங்கே பேச்சம்பழம் மாட்டிருக்கு. எப்பயுமே பேச்சம்பழம் வச்சுன்னா நோம்பு தவிர்க்காது. கஜூர் கச்சு விட்டுருவோம். இல்லை பாய், முடிஞ்சிச்சு. எல்லாம் நான் வந்து வரவங்க எல்லாம் நான் தான் கடைக்காரன்னு நினச்சிக்கிறாங்க. என்கிட்டே கேட்குறாங்க. நானே எல்லாரும் முடிஞ்சுங்க. எதுக்கு அப்படி கேட்கறானா? சும்மா கேட்க பாருங்க.
பாயை பாருங்க, பாய் அந்த ஓரமாக உட்காந்துட்டாப்ல. நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சுனே ஏன்னா இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த தட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த கடையை சேல்ஸ் இப்படி பண்ணுறோம். வச்சிடறோமா எல்லாரும் எங்கிட்டே வரான். கைஸ் இதான் எப்படி ப்ரோ இருக்காது? குச்சி பார்த்தீங்களா? குச்சியை பார்த்துட்டு என்ன போய் இல்லை டேஸ்டாக இருக்குமா? என்ன இளநீர் பாயாசமா? தட்டை என் கையில் ஊற்றா நான் ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் தான் வாங்கி அதுதான் காரணம். பாருங்க இனிமே என்ன பண்ணலாம், சின்னதை மணி வாயில போட்டு பெருசெல்லாம் நம்ம வாயில போட்டுக்க வேண்டியதான். பீஸ் ஒரு அற்புதம், சும்மா அற்புதமாக இருக்கு. ஏதோ வளர வாயில பீஸ் இருக்குல்ல. மலாய் பரங்கி மலை இல்லைல்ல. ஓ இது வந்து இறந்த ஜோக்குகள் தான். வாயை போலங்க ஃபுல் சிக்கன் பீஸுங்க பாருங்களேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சிக்கனோட பீஸு மேலே மட்டும் தான் போட்டு அப்படியே அவன்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக சிக்கன் தான். ஆனால் காரமே இல்லைண்ணா, ஸ்பைசினஸே இல்லை, நார்மலாக இது. நல்லா இருக்கும். ரியல் ஃபிஷ், அதாவது ஃப்ரோசன் கிடையாது, இது ரியல் ஃபிஷ். நானும் ஃபிஷ் இங்கே வந்து ஃப்ரோசன் தான் இருக்கும்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஃப்ரெஷ், ரெண்டுமே ஃப்ரெஷ். அதோட இது சூப்பராக இருக்குது. கைஸ் அடுத்ததான் லைட்டாக நோம்பு கஞ்சி. இங்கே பாருங்க, இது சாப்பிட்டோம்ல அது இன்னும் நல்லா இருந்தது. ரைஸ்லாம் பெஸ்ட். இது மசாலா பிளேட். சம்சா நோம்பு கொஞ்சம் சாப்பிடுவீங்களே? ஆமாம் ப்ரோ, சாப்பிட்டா தான் மறந்துட்டாரு. இங்கே பாருங்க, புளியை தட்டி புளிக்குள்ள சம்சாக்குள்ள பாத்தியை கட்டி பாருங்க எடுத்து கொடுக்கலன்ற எப்படி இது அந்த பன்னீர் எங்க ரோஸ் மில்க் காணும். இதெல்லாம் ரொம்ப பேட் செய்ய. இந்த முட்டை பஜ்ஜை ரெண்டா பொளந்து ஒரு மாதிரி போடவா இல்லையா? போடுங்க, கடிச்சிருவாரு. முட்டை பஜ்ஜி தான் சொன்னீங்க. முழு முட்டை இல்லாமல் ஆஃப் பஜ்ஜி இது. அப்போ ஆஃப் பாயிலா? ஆஃப் பாயில் பஜ்ஜி, அரை முட்டை பஜ்ஜி நல்லா இருக்குதா? முட்டை பஜ்ஜி எல்லாமே நல்லா நூல் சிக்கன், மேலே நூல் போட்ட சிக்கன் அப்படி இது நல்லா இருக்கு. பதில் குத்துமா அப்போ தந்தூரி டேஸ்ட் இருக்கா? சிக்கன் டேஸ்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முறுக்கு மேலே முறுக்குக்குள்ளே சிக்கனை ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அந்த மேலே இருக்க அந்த போட்டிருக்க ஐட்டம் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்கு. பண்ணி கொடுத்துருக்காரு கட்லெட்டை, சிக்கன் கட்லெட்டு. இன்னும் ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுது. அந்த சிக்கன் நம்ம சாப்பிடும்போது ஃபீல் தெரியுது, நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஃப்ரோசனே இல்லை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வேலை. நம்ம அங்கே மண்ணடியர் ஃப்ரோசன் அந்த வேலை சாப்பிட்றேன். ஆனால் இது இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு இப்போ தான் தெரியுது. பச்சை சிக்கன், மின்ட்டு சிக்கனு ரொம்ப காட்டல. அது ரொம்ப காட்டமாக இருந்தது. இது தெரியுதா? தெரியுதா? எட்டி பாராளா? நாங்கள் ப்ரோ நீங்கள் வெங்காயம் சாப்பிடுங்க, தம்பி கறி சாப்பிட்றேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ இது பேர் வெங்காயம் சமைச்சா தான் எனக்கு கொடுத்தது. நீங்கள் சாப்பிட்டா தான் கறி சமைச்சா. யார்கிட்ட போங்க. சிக்கன் பப்பு வாங்குறீங்க, ஒரு துண்டு தான் வைப்பாங்க, அது ஃபுல்லாக சிக்கன் ரொப்பி வைப்பாங்களா? ஒரு சிக்கன் பப்பு வாங்கினா மனசாட்சியோட ஒரு 1/2 கிலோ சிக்கனாக உள்ளே வச்சுருக்காங்க. 1/2 கிலோ சிக்கன் வச்சுக்கிங்க. வந்து கண்ணத்திலே ஒரு அரை குத்துருக்கு. எனக்கு வாயில வாங்கணும் பார்த்தீங்களா அந்த சம்சா. அதை வந்து சிக்கன் வச்சுருந்தா மட்டன் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. கைஸுங்க பாருங்க, நம்ம ஹலீம் வாங்கியிருக்கோம். நல்லா கெட்டியாக இருக்கு ப்ரோ. கெட்டியாக இருக்குது, ப்ளஸ் மேலே ஆனியன், ஃப்ரைட் ஆனியன். ஆமாம், ஹைதராபாத்னு காமிக்கிறமா இல்லையா? மசாலா வந்து நம்ம சாப்பிட்ட அந்த பாய்க்கு சூப்பராக இருந்துச்சு. இது மசாலா ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது. அது 50 ருபீஸ் அலிமா, அந்த டேஸ்ட். ஆனால் இது வரல, இது 120. பட் அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. மட்டனில் நிறைய தான் இருக்கும், பட் அந்த ஃபீல்னு வாங்கல, அந்த அலீம் சாப்பிட்ற ஃபீல் லிட்டில் பிட் லோ. பட் ஓகே, ஒருத்தர் நண்டுங்க, நண்டு ஒரு கால் இருக்கு, இன்னொரு காலுங்க இருக்கு. என்ன ப்ரோ நண்டை முடிச்சு விட்டீங்க? நண்டை முச்சு விட்டேனா? நண்டுன்னா ஒன்னே ஆள் நல்லா துண்டா கிளப்பி வந்துடுவாரு. ஏன்னா நண்டு ரொம்ப பிடிக்கும் ஆளுக்கு. நண்டு துண்டு. ஸோ இது பாருங்க, டிங் 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 நண்டு வச்சு சாப்பிடலாம்.
நட்டு ஃப்ளேவர் இருக்குண்ணா நல்லா இருக்கு தாய் பாஸ் கட்ட மாதிரி இருக்கு பொழுது போலாம் இது விளாட்றதுக்கு ஆ பா என்ன ப்ரோ வெள்ளையா துண்டா உள்ள இருக்காரு ஓ சீஸோட இருக்கு கைஸுங்க பாருங்களேன் இந்தாங்க காமி நீங்கள் சீஸோட இருக்கான் உள்ளேருந்து எட்டி வர பார்க்குறாரு உள்ள ஒருத்தன் சிக்கனா சமோசமாக இருக்கு ப்ரோ சிக்கனா கைஸ் சீஸ் வாசமாக இருக்கு ஸோ ஷவர்மா ஸ்மெல்லு கிடைக்குது மயோ ஷவர்மா மயா ஷவர்மா வச்சுட்டு எங்கே போகணும் தெரியலையே தெரிஞ்சுதான் ஒன்று வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தேன் நெக்ஸ்ட்டு கேண்டி சிக்கன் இருக்குது பாருங்களா எவ்வளோ பெரிய கேண்டியாக இருக்குது சின்ன கேண்டிலாம் இல்லை ஸோ இவ்வளோ பெரிய கேண்டி பார்த்தோன்னா ப்ரோக்கு வந்து தோணும் கேண்டியா இல்லை மேண்டியா இல்லை சாண்டியான்னு தோணும் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி ஒரு முன்னாடி ஒரு டைலாக் சொன்னாங்க இல்லை ஆண்டி அப்படின்னு ஏய் தானே அப்படிலாம் கேட்குது ஸோ கேண்டி சிக்கன் ஒரு போயிட்டு போயிடலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டுற மாதிரி ப்ரோக்கு ஒரு ஊட்ட பாசம் அன்பு ஊட்டு ஏய் எல்லாம் வரமாட்டுது நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டு அதே மாதிரி ஃபீல் தான் இருக்கு மேலே பிரெட் கம்ஸ்லாம் போடாமல் பிரெட்டியே தான் போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாகுது முந்தையா இருக்கு ஆமாம் சைஸே மற்றணும் போல் பெரிய இதாக இருக்கு ஒன்று வாங்கி சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாகிடும் கேமராவோட பெருசாக இருக்கு இவரோட கேமரா வந்து இதில் பாதி தான் அந்த பாதி ரெண்டு சாப்பிட்டதுக்கு எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு மண்ணடியில் எப்படி மாசா சாப்பிட்டோமோ அதே மாதிரி ராயப்பேட்டையில் ரணகலமாக சாப்பிடலான்னு வந்தோம் அதே மாதிரி சாப்பிட்டோம் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கோம் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரீலியாக ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படியே 2 பேர் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வெண்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பெரிய கடைக்கு போகிறது அவங்களுக்கு இந்த மாதிரி டைம்லலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒன்றும் இதுக்கு மேலே கடைங்க இந்த மாதிரி போடுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய யங்ஸ்டர் வராங்க அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ் நான் உங்கள் ஐடியா மணி நான் நியாஸ் பக்கோட பாய்ஸ் டாடா பாய்